இப்பொழுது கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை பற்றி பேச போகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார். அவர் ஒத்துழையாமை இயக்கம், மந்திய துணி எரிப்பு சட்டம், மரபு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். காமராஜர் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டு தமிழக முதல்வராக பணியாற்றினார். இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதனால் கல்வி கண் காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். தொழில்துறை, அணை கட்டுங்கள், மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி தமிழகத்தை வளமாக்கினார். காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மறைந்தார். நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரை காலம் முழுவதும் நினைத்து போற்றுவோம். நன்றி, வணக்கம். நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவர் இவரே, ஊருக்காக அவரே எங்கள் கர்ம வீரர் காமராஜர். நன்றி. Good morning to all. My name is S. Steven Raj. I am studying in 6th standard. Today I am going to present a speech about Kamarajar. Kamarajar is commonly referred to as Kamaraja. He was a politician and an activist for Indian independence. On 15th July 1903, Kamarajar was born in Virudhunagar, Tamil Nadu. He was from a low-income family. His family had to contend with both poverty and prejudice. When he was 18 years old, he involved in politics and decided to join Congress party. On 1954 to 1963, Kamarajar was President Tamil Nadu Chief Minister. He established midday meal program when he was Chief Minister. On 1976, he received Bharat Ratna Award. Thank you. என் பெயர் பா தரநாதன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜரை பற்றி பாடல் பாட வந்துள்ளேன். கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே, எளியவர்க்கும் எளியவர், வலியவர்க்கும் வலியவர். கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. அவர் வந்த பிறகுதான் விவசாயம் செழித்தது. தடும் பணிகள் எல்லாம், நீர்நிலைகள் எல்லாம் அவர் புகழை பாடினால் அது நியாயமானது. பல சட்டங்களால், பல திட்டங்களால் கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் வளர்ந்து வந்தது. ஏழை எளிய மக்கள் வாழ்வு உயர்ந்து நின்றது. ராசா மகராசா, காமராஜர் வாழ்ந்த காலம் லேசா லேசா. காசா மகராசா, காமராஜர் ஆட்சி காலம் லேசா லேசா. கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார். காமராஜர் கரும வீரர், படிக்காத மேதை, கருப்பு வாங்கி என்று போட்டப்பட்டவர். விருதுநகரில் 1903ஆம் பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் தாய் சிவகாமி அம்மா ஆவார். அவர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். கல்வி கண் திறந்த காமராஜரை போற்றுவோம். சர்வேஸ்வரன். நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று பேச வந்த தலைப்பு கர்ம வீரர் காமராஜர். தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தந்தவர், கல்வி கண் திறந்தவர், சட்ட மறுப்பு இயக்கம், பல விடுதலை போராட்டங்களில் கலந்து கொண்டவர்.
காமராஜர் 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினர். கட்டாய கல்வி, இலவச கல்வி, மதிய உணவு திட்டம், அணைக்கட்டுகள், மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கினார். இதுவரை அனைத்து திட்டங்களையும் தொடங்கினார். நன்றி, வணக்கம். பேர் கிருஷ்ணன். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜரை பற்றி பேசுகிறேன். என்னை போல காமராஜர், என்னை போல தலைவர் உண்டா உழைப்பால் இருந்தவரே, அன்னை சேமித்து ஆசியாவின் திருவிளக்கு, அன்பே ஆங்கிலே ஆற்றிலே. நன்றி, வணக்கம். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது காமராஜர் அவரை பற்றி கூற வந்துள்ளேன். கல்வி கண் திறந்த கர்மவீர காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். தனது 6 வயது தந்தையினால் படிப்பை தொடர முடியவில்லை. நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆண்டவர் ராஜா, மக்களுக்காகவே நாட்டை ஆண்டார் ராஜாதி ராஜா நம்ம பெருந்தலைவர் காமராஜர். நன்றி, வணக்கம். I am studying 4th standard. I am speaking about the Kamarajar. Kamarajar Swami. Kamarajar is popular known as Kamarajar Swami. He was 15th July 1903 in Virudhunagar. He was Chief Minister of Tamil Nadu from 9 years. He Chief Minister. He started with the Chief Minister, freedom fighter, and famous politicians. Thank you. My name is K. Venchikasti. I am studying in 4th standard. The speech was Kamarajar. Kamarajar was the Chief Minister of Tamil Nadu for 9 years. Kamarajar is known for his simplicity and integrity. He took part in various freedom struggles such as Salt Satyagraha and the Quiet India Movement. Thank you. காலை வணக்கம். என் பெயர் மு. பிரதீக்ஷா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15. 1903ஆம் ஆண்டில் பிறந்த காமராஜர் ஒரு தொலைநோக்கு அரசியல்வாதி மட்டுமல்ல, அயராத சமூக சீர்திருத்தவாதியும் கல்வி வளர்ச்சிக்காக தீவிரமாக உழைத்தவர் ஆவார். தேசத்திற்கு இவராற்றிய பங்களிப்புகளும் நமது வரலாற்றில் அழியாத தடம் பதித்துள்ளது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் நலனுக்காக இவராற்றிய தளராத அர்ப்பணிப்புகளும் மிகச் சிறந்ததாகும். காங்கிரஸ் கட்சியில் 1954 முதல் 1963ஆம் ஆண்டு வரை முதலமைச்சராக பதவி வகித்தார். காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மதிய உணவு திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். 1976ஆம் ஆண்டு காமராஜர் அவர்கள் பாரத ரத்ன விருதையும் பெற்றார். ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சி காலத்தில் 37% உயர்ந்தது. காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதில் காலமானார். நன்றி, வணக்கம். நீ வெறுச்ச விததானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ வெறுச்ச விததானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே. மத்தியான சோத்ததான் மறந்தும் தின்னதில்ல, மத்தியான சோத்ததான் மறந்தும் தின்னதில்ல. கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது சோறு, கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது. சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்ல, சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்ல. சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க, சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க. புத்தகத்தோட ஜாமன்றி, புத்தகத்தோட ஜாமன்றி, புதுசு புதுசு திட்டங்கள்லாம் புத்தகத்தோட ஜாமன்றி, புதுசு புதுசு திட்டங்கள்லாம் என் மனசு குளிர குளிர இப்போ உங்களை நான் நினைக்கிறேன். என் மனசு குளிர குளிர இப்போ உங்களை நான் நினைக்கிறேன். கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே. நீ இருந்த காலத்துல
கருப்பான தங்கத்துக்கு கதிர் வேட்டி ரெண்டு தான் கண்ணுல கண்டா கண்ணில் வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே. நன்றி. Today I am talk about Kamarajar. Today Kamarajar's 122nd birthday. He was born on 15th July 1903 at Virudhunagar. He was called as Kingmaker. He was the CM of Tamil Nadu for 9 years. He was ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் கல்வி கற்றிருந்த காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் 18ஆம் வயதிலேயே மக்கள் பணி செய்ய விரும்பி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். பின்பும் கடுமை உழைப்பின் 1954ஆம் ஆண்டு முதலமைச்சர் பதவி ஏற்றார். சுமார் 9 ஆண்டு காலம் அப்பதவியில் இருந்தார். இவரை கருப்பு காந்தி என்று அழைப்பார். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் தனஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் கல்வி கற்றிருந்த காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் 18ஆம் வயதிலேயே மக்கள் பணி செய்ய விரும்பி காங்கிரஸ் கட்சியில் இவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 9 ஆண்டுகள் பதவி வகித்தார். இவர் பதவி காலத்தில் மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தார். பல அறைகள் கட்டினார். பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளியின் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி கிடைக்க 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பள்ளியை ஆரம்பித்தார். இவர் கல்விக்காக பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியதால் இவரின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடுகிறோம். நன்றி. My name is Lakshita. I am studying 6th standard. Today I am talk about Kamarajar's speech. Not everyone life became history, never life was ended. This was a famous quote once said by Kamarajar. Kumaraswamy Kamarajar, popularly known as Kamarajar, was an Indian freedom fighter and a politician. He was born 15th July 1903 in Virudhunagar, Tamil Nadu. His parents were Kumaraswamy Nadar and Sivagami Ammal. Kamarajar's father died when he was 6 years old, so he dropped out of school 1914 to support his mother taking care of family. He took part various freedom fighter struggles such as the non-cooperation movements, Salt Satyagraha, Quiet India movement, etc. In 1954, Kamarajar was selected as the Chief Minister of Tamil Nadu. His first move was the gold period of Tamil Nadu. His first move was the அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திகோஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் ஜூலை 15ஆம் தேதி 1903ஆம் ஆண்டு பிறந்தார். தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகரில் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மைக்கும் மகனாக பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. இவரின் தாயார் செல்ல மகாராஜா என்று அழைப்பார். இதுவே காலப்போக்கில் காமராஜர் என்று ஆகிவிட்டது. 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை தமிழகத்தில் முதல்வராக பதவி வகித்தார். இவர் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். தொழில், கல்வி, விவசாயம் போன்றவற்றின் வளர்ச்சிக்காக பெரிதும் பங்காற்றி உள்ளார். 1976ஆம் ஆண்டு காமராஜர் பாரத ரத்னா விருதையும் பெற்றார். முதல்வராக பின்னர் தன்னுடைய முதல் பணிக்காக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை சேர்ந்தார். ஏழை எளிய மக்களின் கல்வியை முன்னெடுத்து ஏற்படுத்தினார் காமராஜர். 1921ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 22ஆவது வயதில் காலமானார். அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது இந்திய அவருக்கு வழங்கப்பட்டது. இவர் தனது வாழ்நாள் கடைசி வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார். உன்னை போல அரசியல்வாதி இனி உலகில் பிறக்கப் போவதும் இல்லை. உன்னை தவிர உனக்கு நிகழ் வேறு யாரும் இல்லை. நன்றி, வணக்கம். போற்றப்படும் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் பெயர் சிவகாமி அம்மையார். காமராஜர் அவர்கள் காந்திய வழியை பின்பற்றி ஒத்துழையாமை இயக்கம், அந்நியர் குடியரசு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் சிறை சென்றுள்ளார். இதனாலேயே
தமிழகத்தின் முதல்வராக 1954 பொறுப்பேற்றார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை ஏழை மக்களுக்காக உருவாக்கினார். நீர்ப்பாசன திட்டங்கள், அணை கட்டுதல், தொழில் வளர்ச்சி என காமராஜரின் ஆட்சியின் அத்தனை திட்டங்களால் நலமானது நாடு. இதனாலே காமராஜரின் ஆட்சி காலத்தை தமிழகத்தில் முழுவதும் பொற்காலம் என்று கூறுகின்றனர். 1963 அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். 1975 அக்டோபர் 2 தன்னுடைய 72வது வயதில் காலமானார். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். என் பெயர் தங்கச்சி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். இவர் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். காமராஜரின் தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் பெயர் சிவகாமி அம்மாள் ஆவார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. அவருடைய தாயார் செல்லமாக அவரை ராஜா என்று அழைப்பார். அதுவே பின்னர் காமராஜர் என்று மருவி வந்தது. காமராஜர் அவர்கள் 16 வயதில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொண்டார். காமராஜர் கட்சி தலைவரான சத்தியமூர்த்தி அவர்களை அரசியல் குருவாக ஏற்றார். 1954 முதல் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். காமராஜர் 1963 வரை 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவர் ஆட்சியில் மூடியிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் 17,000 பள்ளிகளை தமிழகம் முழுவதும் திறந்து வைத்தார். காமராஜர் இலவச கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். இவர் 1975 அக்டோபர் 2 தன்னுடைய 72வது வயதில் காலமானார். நன்றி, வணக்கம்.